அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே டெய்லி நான் தான் இங்க சமைக்க போறேன். ஓகேவா? ம் சரி, ஓகே. ஓகேன்னு சொன்னா மட்டும் போதாதுங்க. இன்னைக்கு மாதிரியே தினமும் நீங்க தான் எனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து சமைச்சப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அது எனக்கு தினமும் வேணுங்க. நாளைக்கு என்ன சமைக்கலான்னு ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறோம். ஓகேவா? என்னங்க அமைதியா ஆயிட்டீங்க? இல்லை ஈஸ்வரி, நீயே சமைச்சுக்கோ, நான் வரல. ஏங்க? இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீயே பார்த்தல. நான் தான் ஸ்வீட் செஞ்சேன்னு சொன்னதுக்கு அம்மா பாதி சாப்பாடுலேயே எழுந்து போயிட்டாங்க. நீ சொல்ற மாதிரி நாளைக்கு நீயும் நானும் சேர்ந்து சமைச்சு அது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்கள கஷ்டப்படுத்தணும்? அவங்க கோபம் குறையிற வரைக்கும் நான் ஒதுங்கியே இருக்கேன் ஈஸ்வரி. அதான் நல்லது. ஆனா இத்தனை வருஷத்துல அவங்க எதுக்காகவும் என்கிட்ட பேசாம இருந்ததே இல்லை. இதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவும் நானும் பேசாம இருக்கிறது. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க ஃபீல் பண்றீங்க? முதல்ல கண்ணை தொடங்க. சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. இத பாருங்க, எந்த சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான். அதே மாதிரி எந்த கஷ்டமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான். இதுவும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். எனக்கு தெரிஞ்சு அத்தைக்கு உங்க மேல கோபம் கூட இல்ல, வருத்தம் தான். அந்த வருத்தம் அவங்க மனசுல இருந்து கண்டிப்பா போயிடும். அது போனதுக்கு அப்புறம் அவங்களே உங்ககிட்ட பேசதான் போறாங்க. ஏன் தப்புதாங்க. நீங்களும் நானும் சேர்ந்து சமைக்கலான்னு சொல்லி உங்களை தேவையில்லாம ஃபீல் பண்ண வச்சுட்டேன். சாரிங்க. பரவாயில்ல ஈஸ்வரி, நீ எதுக்கு சாரி கேட்குற? நியாயமா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இப்ப ஆறுதலா பேசினனே அதுக்கா? அதுக்காக மட்டும் இல்ல, வீட்டில் உள்ளவங்க கிட்ட எல்லாம் நீ நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.